மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் 23,300 அப்படிங்கிற தன்னோட லைஃப் டைம் உச்சத்தை அது ரீச் ஆகிருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நிஃப்டி இந்த 23,300 இறங்கி 21,300 பக்கமாக ஒரு 2,000 புள்ளிகள் சரிஞ்சு திரும்ப அங்கிருந்து ரிக்கவர் ஆகி மெதுவாக பழைய லைஃப் டைம் ஹைக்கு ரீச் ஆகிருக்கு. தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும், ரொம்ப ஆணித்தனமாக. ஸோ இறங்கினாலும் நிச்சயமாக பை அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 22,000 பக்கம் வரும்போதெல்லாம் வாங்கினீங்கன்னா நிச்சயம் லாபம் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாகவே ஷார்ட் டேர்ம் ஒன் வீக் 2 வீக்ஸில் கூட நல்ல ப்ராஃபிட் கண்டினியூஸாக பண்ணியிருக்க முடியும். இப்போது எப்படி மார்க்கெட் இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா, மார்க்கெட் 24,000 இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் 1000 ரூபாய் 24,400 அந்த ரேஞ்செலாம் நேர் டைமில் ரீச் ஆகும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நிஃப்டிக்கு டார்கெட் அப்சைடில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 1,200 பாயிண்ட் இங்கேருந்து மேல் நோக்கி செல்லும். 24,400 24,500 இந்த ரேஞ்சுக்கு நிஃப்டியோட டார்கெட் இப்போ நியர் டைமில் இருக்குது. ஸோ ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த ரேஞ்ச் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பொசிஷன் எடுத்துக்கலாம். அதாவது ரிஸ்க் வேணாம், நல்ல லாபம் வரணும் அப்படின்னா அதுக்காக தான் நிஃப்டி பீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அதிலெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். பெரும்பாலும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த வீக்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அன்னன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிறதெல்லாம் எடுக்காதீங்க. லாங் டேர்ம் எக்ஸ்பைரி வச்சு எடுத்திங்கனாலுமே கொஞ்சம் ஹெட்ஜிங் மாதிரி எல்லாமே ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா தான் ஆப்ஷன்லாம் சம்பாதிக்க முடியும். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷார்ட் டேர்முக்கு நான் சொன்னதை யூஸ் பண்ணாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட்டோடைய லாங் டேர்ம் டார்கெட் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்த வருஷம் நிஃப்டி 26,000 தாண்டிடும். ஸோ இது இந்த வியூ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நிச்சயமாக நல்ல ப்ராஃபிட் வரும். நன்றி, வணக்கம்.